இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு திருவிருந்தின் முக்கியத்துவம் பாகம் 1. திருவிருந்து அதில் மறைந்திருக்கிறதான ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருவிருந்து எவ்வளவு முக்கியம் என்பதையும், ஏன் தேவன் அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று தெய்வம் சொன்னதையும், அதில் மறைந்திருக்கிறதான ரகசியங்களையும், அந்த திருவிருந்து எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது என்பதையும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் திருவிருந்தில் மறைந்திருக்கிறதான ஒரு ரகசியத்தை நாம் பார்த்தோம். திருவிருந்து என்றால் என்ன? எதற்கு திருவிருந்தை எடுக்க வேண்டும்? அந்த திருவிருந்தில் நாம் பங்கு பெறும் பொழுது எப்படி அது தேவனோடு கூட நம்மை இணைக்கிறது? அந்த திருவிருந்தில் நாம் பங்கு பெறும் பொழுது எப்படி அது அவருடைய வருகையில் உயிரோடு கூட நம்மை எழுப்புகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு அந்த திருவிருந்தில் மறைந்திருக்கிறதான இன்னொரு காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 22வது அதிகாரம். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 22வது அதிகாரம் 19, 20 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். வாசிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். இது புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் தம் சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமும் இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். இந்த காரியத்தை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுது இந்த காரியத்தை செய்தாராம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்பண்டிகை சமீபமாயிற்று. அப்படின்னா பஸ்கா ஆரம்பிக்கப்பட போகிறது. புளிப்பில்லா பண்டிகையின் நாட்களில் தான் இந்த காரியத்தை இயேசு செய்கிறார். அப்படின்னா அந்த அப்பமும் அந்த ரசமும் நமக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய பஸ்காவை காண்பிக்கிறது. எப்படி வேதம் சொல்லுகிறது? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலே இருந்து வாசிக்க கேட்போம். 6வது வசனம். மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. வாசிங்க. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கடித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. வாசிங்க தொடர்ந்து. ஆதலால் பழைய
பழைய புளித்த மாவோடே அல்ல, பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்படின்னா அந்த பஸ்கா பண்டிகையில தான் தெய்வம் தம்முடையதான அந்த ஒரு காரியத்தை தெய்வம் அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து எதற்கு இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதின் நோக்கத்தையும், அவர் நமக்காக பலியிடப்பட போகிறார் என்பதையும், அவருடைய சரீரமும் அவருடைய இரத்தமும் நமக்காக சிந்தப்பட போகிறது, பிக்கப்பட போகிறது என்பதையும் அந்த பஸ்காவுக்கு ஒப்பிட்டவராக அந்த காரியத்தை அந்த நாட்களில் இயேசு செய்கிறார். அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தின் பஸ்காவிற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய பஸ்காவாகிய திருவிருந்திற்கும் உள்ள காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 22வது அதிகாரம், லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 22வது அதிகாரம் 1வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். பஸ்கா எண்ணப்பட்ட புளிப்பில்லாத அப்பண்டிகை சமீபமாயிற்று. புளிப்பில்லாத பண்டிகை சமீபமாயிற்று. 7வது வசனம், பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்பண்டிகை நாள் வந்தது. 8வது வசனம், அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். பஸ்காவை புசிக்கிறதற்கு நீங்கள் அதை போய் ஆயத்தம் பண்ணுங்கள் என்று பேதுரு கிட்ட சொல்றார். தம் சீஷரிடத்தை சொல்லுகிறார். 13வது வசனம், அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். அவர் விருப்பத்தின்படி அவங்க செய்கிறாங்க, பஸ்காவை அனுசரிக்கும்படி அவர்கள் செய்கிறார்கள். 14வது வசனம், வேலை வந்த பொழுது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். 15வது வசனம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருந்தேன், மிகவும் ஆசையாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருக்கிறேன். வாசிங்க 16வது வசனம், தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள், நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். அதற்கு அப்புறம்தான் அந்த பஸ்காவை தம்முடைய சரீரத்துக்கு ஒப்பிட்டு, அந்த ரசத்தை தம்முடைய இரத்தத்திற்கு ஒப்பிட்டு, இது புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பஸ்கா புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய பஸ்காவுக்கு ஒப்பிட்டும், அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தின் பஸ்காவை புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய திருவிருந்தின் மூலமாக அந்த உடன்படிக்கையை முடித்து, புதிய உடன்படிக்கையை இந்த பஸ்காவின் மூலமாக, அதாவது திருவிருந்தின் மூலமாக தெய்வம் தொடங்க வைத்திருக்கிறார். அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய அந்த பஸ்கானா என்ன, ஏன் அந்த பஸ்காவை அனுசரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, ஏன் அந்த பஸ்காவை அனுசரிக்க வேண்டும் என்று தெய்வம் ஏன் ஆசைப்பட்டார்? அப்படின்னா அந்த பஸ்காவுடைய முக்கியத்துவமும் அதில் மறைந்திருக்கிற அந்த ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது, புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய இந்த திருவிருந்து எவ்வளவு முக்கியம் உள்ளது என்பதையும், தெய்வம் ஏன் இதை தொடங்கி வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பஸ்கானா என்ன, எதற்கு அந்த பஸ்கா அனுசரிக்கப்பட்டது? யாத்திராகமத்தின் புஸ்தகம்
12வது அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி 3வது வசனம், நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறாரு. வாசிங்க தொடர்ந்து 4வது வசனம், ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு விளக்கமா சொல்றாரு பாருங்க. ஏன் இந்த காரியத்தை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அத்தனை விளக்கத்தை கொடுக்கிறாரு. வாசிங்க 5வது வசனம், அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். அப்படின்னா ஏனோ தானோன்னு தெரிந்து கொள்ள கூடாது. ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்துக்கோன்னு சொல்றாரு. அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணுமா? அது பழுதற்றதும் ஆணும் ஒரு வயது உள்ளதுமா இருக்க வேண்டும். வாசிப்போம் தொடர்ந்து. செம்மறி ஆடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். 6வது வசனம், இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் இஸ்ரவேல் சபையர் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதனுடைய இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து, அது தெளிக்கப்பட வேண்டுமா? 2 சட்டத்திலும் தெளிக்கப்படணுமா? நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்திலே அதை அடித்து, அது எப்போ அடிக்கப்படணும்? சாயங்காலத்தில். 2வது சொல்லுகிறது, அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால் இரண்டிலும் நிலைமேல் மேற்சட்டத்திலும் தெளித்து. 8வது வசனம், அன்று ராத்திரியிலே அதனுடைய மாமிசத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும், அதை எப்படி சாப்பிடணுமா? புளிப்பில்லா அப்பத்தோடு. அதை புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். ஏனோ தானோ அதை சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிடுகிறதற்கென்ற கர்த்தர் ஒரு முறைமையை சொல்லி கொடுக்கிறார். ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிஞ்சுக்கணும், அது பழுதற்றதா இருக்கணும், அது சுத்தமுள்ளதா இருக்கணும், அதுல ஒரு குறைவு காணப்படக்கூடாது, அது ஆணாக இருக்கணும், பெண்ணாக இருக்கக்கூடாது, அது சின்னதா இருக்கணுமே தவிர கடாவா இருக்கக்கூடாது. அதன் ரத்தத்தை என்ன பண்ணணுமா? தெளிக்கப்படணும், நிலைநாட்டில் வைக்கணும், அதை சாயங்காலத்தில் அடிக்கணும் என்று சொல்லி அதை எப்படி புசிக்கணுமா? புளிப்பில்லாத அப்பத்தோடு கசப்பான கீரையோடு புசிக்கணும். அப்படின்னா அதை நம்முடைய இஷ்டத்துக்கோ அவங்களுடைய விருப்பத்துக்கோ தங்களுடைய எண்ணத்திற்கோ அதை புசிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் இவ்வளவு காரியத்தை தெய்வம் சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறாரு? நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இந்த பஸ்காவில் மறைந்திருக்கிறதான ரகசியம் என்ன? 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டும் உங்கள் பாதங்களில் பாதரட்சையை தொடுத்துக்கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக்கொண்டும் உங்கள் கையில் தடியை பிடித்துக்கொண்டும் தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அதை தீவிரமாய் புசிக்கணும். அப்படின்னா வெச்சு சாப்பிடக்கூடாது, அதை வச்சு சாப்பிடக்கூடாது, அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அப்படின்னா
எதற்காக இந்த பஸ்காவை அனுசரிக்க சொல்லுகிறார்? இந்த பஸ்காவை அனுசரிக்கிறதற்கு நோக்கம் என்ன? 13வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். எதற்கு அந்த பஸ்கா ரத்தம் சிந்தப்படுகிறது? ஏன் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலக்கால்களில் தடவ வேண்டும் என்று தேவன் ஏன் சொல்லுகிறார்? அது அடையாளம். அதை கர்த்தர் அடையாளமாய் வைக்கிறார். எதற்கு அடையாளம்? வாசிங்க தொடர்ந்து. அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் அப்படின்னா அது அடையாளம். எதற்கு அடையாளமாய் வைக்கிறாரு? அவர் எகிப்து தேசத்தை அழிக்க போறாரா? அங்க இருக்கிற எல்லாவற்றையும் அழிக்க போகிறார். தலைச்சன் பிள்ளைகள் அத்தனை பேரையுமே அவர் சாகடிக்க போகிறார். ஆனா அதனுடைய அழிவு எகிப்து தேசத்து வெளியே வந்த இவர்களை தொடக்கூடாது என்பதற்காக தெய்வம் ஒரு மீட்பாக அவர்களை மீட்டு கொள்ளும்படியாக அவர்களுக்கு ஒரு அடையாளமாய் வைக்கிறார். அதற்கு பேரு பஸ்கா. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை கண்டு கடந்து போவேன். வாசிங்க 14வது வசனம். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளா இருக்க கடவுது. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுகிற நாளாக இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பர்களாக அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். அதனால தான் இயேசு அதை ஆசரிக்கிறார். அது தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவர்கள் என்று இயேசு அங்க வேதத்தில் எழுதப்பட்டபடி இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் வரைக்கும், அவர் உயிரோடு இருக்கிற நாட்கள் வரைக்கும் அந்த பஸ்காவை அவர் அனுசரித்து கொண்டு வந்தார். 15வது வசனம். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாளில் புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இருந்து அறுப்புண்டு போவான். அப்படின்னா அதை எடுத்து வச்சு சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு வேணா நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி அதை எடுத்து வைத்தோ அதை ஆகாரமாகவோ அதை சாப்பிடக்கூடாது. எதற்கு கர்த்தருடைய இந்த பஸ்கா? 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின பொழுது எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொள்ளுகிறாங்க. காரணம் என்ன? எகிப்து தேசத்தின் அடிமையில் இருந்து அவர்களை மீட்டு கொண்டு வருகிறதற்காக சிந்தப்பட்ட ரத்தம் தான் அந்த பஸ்கா. அல்லேலூயா. அது சிந்தப்பட்ட ரத்தம், அது மீட்பினுடைய ரத்தம், அவர்களை விடுதலையாக்கக்கூடிய ரத்தம். அந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில இருந்து பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்திற்குள்ளாக அவர்களை கொண்டு போகிறதற்கு இவர்களுக்கு ஒரு அடையாளமாகவும் அந்த பஸ்காவை ஒரு உடன்படிக்கையாகவும் இவர்களுக்கு ஏற்படுத்தி அதை நித்திய காலமாக அதை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி தெய்வம் அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அதை தொடர்ந்து அனுசரிக்கும்படிக்கு தெய்வம் வைக்கிறாரு. இதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பஸ்கா.
இந்த பஸ்காவைத்தான் இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் தம்முடைய சரீரத்தோடு கூட இணைக்கிறார், தம்முடைய இரத்தத்தோடு கூட இணைக்கிறார். அப்படி அவர் இணைத்ததற்கு பின்புதான் இது உங்களுக்கு புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். அப்படின்னா அந்த நாளோடு கூட பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பஸ்கா முடிக்கப்பட்டு புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய திருவிருந்து என்பது தொடங்கப்படுகிறது, ஆரம்பிக்கப்படுகிறது. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தின் பஸ்காவை முடிச்சிட்டார் என்று சொன்னா அதற்கப்புறம் ரத்த சிந்துதல் கிடையாது. ஆட்டையோ மாட்டையோ நம்ம பஸ்காவாக செயல்படுத்த முடியாது. இது என்னுடைய சரீரமாய் இருக்குது, இது என்னுடைய ரத்தமாய் இருக்குது என்று சொல்லப்படும் பொழுது ஒரு பலி ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. அந்த பலியைத்தான் பஸ்காவாகிய கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. அது ஒரே தரம் பலி செலுத்தப்பட வேண்டும், அதற்கு பின்பு பலி கிடையாது. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன் திருவிருந்து மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது? ஏன் திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும்? இது புதிய ஏற்பாட்டு காலத்துடைய கிறிஸ்துவின் என்கிற பஸ்கா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னா அந்த பஸ்காவுக்கு எவ்வளவு தேவன் கனத்தை தருகிறார் என்பதையும் அதில் எவ்வளவு பயபக்தியோடு பங்கு பெற வேண்டும் என்பதையும் இன்றைக்கு பல நேரங்களில் நாம் அதை அறிந்து கொள்ளுகிறது கிடையாது. ஏனோ தானோன்னு பங்கு பெறக்கூடாது, தன் இஷ்டத்துக்குபடி பங்கு பெறக்கூடாது, அதை கையில் எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் வைத்து பங்கு பெறக்கூடாது, அதை பொறுமையாகவோ நிதானமாகவோ அதில் பங்கு பெறக்கூடாது, அதை விரைவாக புசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி கொண்டு வருகிறது. எதற்கு பஸ்கா? இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பஸ்காவினுடைய முக்கியத்துவத்தை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 35வது வசனத்திலே இருந்து வாசிக்க கேட்போம். மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். பெரிய ஆரவாரத்தோடு வெளியே வர்றாங்க, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பெரிய ஆரவத்தோடு வெளியே வர்றாங்க. 41, 42 வசனங்களை வாசிப்போம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எல்லாரும் எகிப்து தேசத்தில் புறப்பட்டாங்க. பஸ்காவை அனுசரிச்ச உடனே தெய்வத்தினுடைய காரியம் நடக்குது. அன்று ராத்திரியிலே அவங்க என்ன பண்றாங்க? அந்த இடத்தை விட்டு புறப்படுகிறார்கள். வாசிங்க தொடர்ந்து. கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினதினால் அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரியாயிற்று. இது அவருக்கு என்று முக்கியமான ஆசரிக்கத்தக்க ராத்திரியாயிற்று. எல்லாரும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே. வாசிங்க 43. மேலும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி பஸ்காவின் நியமமாவது அப்படின்னா அந்த பஸ்காவை யார புசிக்கணும்னு தான் சொல்லி கொடுக்கிறார். அடுத்தது எதற்கு இந்த பஸ்கா அனுசரிக்கப்பட்டது என்பதையும் இந்த பஸ்காவை யார் புசிக்க வேண்டும் என்பதையும் தெய்வம் இந்த காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். எல்லாருமே பஸ்காவை புசிக்க முடியாது. பஸ்காவின் நியமமாவது அந்நிய புத்திரன் ஒருவரும் அதை புசிக்க வேண்டாம். அப்படின்னா ரட்சிக்கப்படாம யாருமே திருவிருந்தில பங்கு பெறக்கூடாது. அந்நிய புத்திரன் என்று சொல்லப்படுகிறவர்கள் புறஜாதி மக்களை குறிக்கிறது, கிறிஸ்துவை அறியாதவர்களை குறிக்கிறது. அப்போ ஒரு மனிதன் ஞானஸ்தானம் எடுக்காம அவன் ரட்சிக்கப்படாம இந்த பஸ்காவில் பங்கு பெற கூடாது.
வாசிங்க 45வது வசனம். அந்நியனும் கூலியாலும் அதிலே புசிக்க வேண்டாம். அந்நியனும் கூலியாலும் அதிலே புசிக்க வேண்டாம். அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அதை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டில் இருந்து வெளியே கொண்டு போக கூடாது. அது வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. அப்படின்னா அந்த வீட்டில வைத்து தான் அதை புசிக்கணும். அதை எடுத்துக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போக கூடாது. அப்படின்னா திருவிருந்து பங்கு பெறாதவர்களுக்கு திருவிருந்தை எடுத்துக்கிட்டு போய் கொடுக்க கூடாது. அதுதான் வசனம் சொல்லுது. அந்த நாட்களில் திருவிருந்துல பங்கு பெறல, அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டு வீட்டில் கொடுக்கலாம். அதாவது யாருக்கு திருவிருந்து கொடுக்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. கைகால் விலங்குல படுத்த படுக்கையில இருக்கிறாங்க, அவங்க கர்த்தருக்கு முன்பதாக நிக்கிறாங்க. அப்படின்னா அவர்களுக்கு திருவிருந்தை கொண்டு போய் வீட்டில் கொடுக்கலாம், தப்பல்ல. நல்லா இருக்கிறாங்க, ஆனா வர முடியாம வீட்டில் இருந்துகிட்டு ஐயா எனக்கு இது முடியல அது முடியல எனக்கு கொஞ்சம் திருவிருந்துக்கு கொடுங்கன்னு சொல்லி இதற்காக கொண்டு போய் கொடுக்கப்படுகிற திருவிருந்தை தெய்வம் அங்கீகரிக்க மாட்டார். அதுதான் வசனம் சொல்லுகிறது. இந்த பஸ்காவை நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லி கொடுத்து உங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் எப்படி இந்த பஸ்காவை அனுசரிக்கணும்னு சொல்லி கொடுப்பேன். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. வாசிங்க 47வது வசனம். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அதை ஆசரிக்க கடவர்கள். எல்லாருமே அதை ஆசரிக்க கடவர்கள். இஸ்ரவேல் சபையார் ரட்சிக்கப்பட்டவர்கள் அதை ஆசரிக்க கடவர்கள். வாசிங்க 48வது வசனம். அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அந்த விருத்த சேதனம் தான் புதிய ஏற்பாட்டு காலத்துல ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிடுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல விருத்த சேதனம் பண்ணப்படாம பஸ்காவில் பங்கு பெறக்கூடாது. புதிய ஏற்பாட்டு காலத்துல ஞானஸ்தானத்தை எடுக்காதவர்கள் திருவிருந்துல பங்கு பெறக்கூடாது. வாசிங்க தொடர்ந்து. பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியை போல் இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம். சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவது என்றார். அப்படின்னா ஆளுக்கு ஏத்தாக்கல இதை செய்ய முடியாது. ஆளுக்கு ஏற்றாக்கல இவங்க பாவம் அதெல்லாம் பார்க்க முடியாது. இதுல அதுதான் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க தொடர்ந்து 50வது வசனம். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய உடன்படிக்கை. இந்த பஸ்காவை எப்படி அனுசரிக்கணும், இந்த பஸ்காவை யாரு அனுசரிக்கணும், இந்த பஸ்கா எதற்காக செலுத்தப்பட்டது, இந்த பஸ்காவை எப்படி அதை தலைமுறை தோறும் நமக்கு ஆச்சரியத்துவமாய் தேவன் வைத்திருக்கிறார் என்பதின் எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய பஸ்கா லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 22வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போமே மறுபடியும். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 22வது அதிகாரம் 1வது வசனம். பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்பண்டிகை சமீபமாயிற்று. புளிப்பில்லா பண்டிகை சமீபமாயிற்று. 7வது வசனம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்பண்டிகை நாள் வந்தது. 8வது வசனம். அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து
நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். 13வது வசனம், அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். ஆயத்தம் பண்ணி ரெடியா வச்சிட்டாங்க பங்கு பெறுகிறதற்காக. பஸ்காவை ஆயத்தம் பண்ணிட்டாங்க. இப்ப இயேசு தம்முடைய சீஷரோடு கூட வருகிறார். 14வது வசனம், வேலை வந்த பொழுது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். எல்லாருமே பந்தி இருக்கிறாங்க. இயேசு அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவர் வந்து இப்போ அந்த அப்பத்தை, அதாவது பஸ்காவுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு வைத்திருந்த அந்த அப்பத்தையும் அந்த பஸ்காவை அனுசரிக்க கூட வைக்கப்பட்டிருந்த அந்த ரசத்தையும் இப்ப தம்முடைய சரீரத்துக்கு ஒப்பிட்டவராக அந்த பஸ்காவோடு தன் சரீரத்தை இணைக்கிறார். எப்படி? 19வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து, எந்த அப்பத்தை எடுத்து? அந்த பஸ்காவுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அப்பம். அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். பஸ்காவுக்கு ஆட்டுக்குட்டியோடு கூட தன்னை இணைக்கிறார். அந்த பஸ்காவுக்காக செய்யப்பட்ட அந்த புளிப்பில்லா பண்டிகைக்கு அந்த மாவு, அது பிசைக்கப்பட்டு அப்பமாக சுட்டப்பட்ட அந்த மாவை அவர் எடுத்து அந்த அப்பத்தை தன்னுடைய சரீரமாக இணைத்து அதை பிட்டு அதை கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட போகிற, அப்படின்னா இன்னும் அவர் சிலுவையில போலன்னு அர்த்தம். இது உங்களுக்காக கொடுக்கப்பட போகிற அப்படின்னு சொன்னா அவர் சரீரம் பிக்கப்பட போகுதுன்னு அர்த்தம். அவர் பலியாய் வரப்போகிறார் என்று அர்த்தம். அவர் ரத்தம் அங்கு சிந்தப்பட போகிறது. நமக்கான ஒரு பஸ்கா ஆயத்தமாகி விட்டது என்பதனுடைய முன் அடையாளம் தான் இந்த பஸ்காவில தன்னுடைய சரீரத்தை ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்காக கொடுக்கப்பட போகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். வாசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இது புதிய உடன்படிக்கை. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தின் உடன்படிக்கை முடிவுக்குள் வரப்போகிறது என்பதை தெரிவிக்கிறார். புதிய உடன்படிக்கையாகிய திருவிருந்து, அதாவது பஸ்கா ஆரம்பிக்கப்பட போகிறது என்பதை அங்கு நினைப்பூட்டுகிறார். அப்படின்னா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய பஸ்கா எதற்காக, ஏன் இந்த பஸ்கா? கொலோசேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம், கொலோசேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காலங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பஸ்கா ஒரு நிழலாட்டம். எதற்காக? கிறிஸ்துவை குறிக்கிறதற்காக.
எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆடு அடைக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து அங்கே மீட்டு கொண்டு வந்தாரோ, அதே போல இந்த உலகத்தில் இருக்கிற அதற்கு பின்பு வருகிற மனிதர்கள் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வருகிறதற்காக ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது கிறிஸ்துவுக்கு நிழலாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவே. அப்படின்னா அவர்தான் புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய பஸ்கா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். வாசிங்க. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அவர் பலியிடப்பட்டதுக்கு பின்பு ஆட்டையோ மாட்டையோ பலி செலுத்தினா அந்த பலி அங்கீகரிக்கப்படாது. அந்த இரத்தத்தினால பாவ மன்னிப்பும் கிடையாது. ஏன்னா கிறிஸ்து நமக்காக பலி செலுத்தப்பட்டிருக்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லி கொடுக்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பஸ்காவிற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தின் பஸ்காவாகிய கிறிஸ்துவுக்கும் உள்ளதான ஒற்றுமையும் அதில் மறைந்திருக்கிற ரகசியத்தையும் நாம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது வருங்காலங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. இவைகளின் பொருள் கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பஸ்கா புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற கிறிஸ்துவுக்கு எப்படி ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடைபெறுகிறதான இந்த திருவிருந்து எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பஸ்கானா என்ன வாசிக்கலாமே. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக, நல்லா தெரிஞ்சுக்க, ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். எப்படி இருக்கணுமா? ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள சொல்ல ஆட்டு கடாக்கள் அல்ல. நல்லா கவனிச்சுக்கங்க, அது ஆட்டுக்குட்டியா இருக்கணும். 5வது வசனம், அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும். எப்படி இருக்கணுமா? பழுது அற்றது. அதுல ஒரு குறை கூட இருக்க கூடாது. அது பழுதற்றதாய் காணப்படணுமா? வாசிப்போமா. ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். அது ஒரு வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது 3 காரியங்களே இங்க குறிக்கப்படுது. நம்பர் 1, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றது. நம்பர் 2, அந்த ஆட்டுக்குட்டி ஒரு ஆண். நம்பர் 3, அந்த ஆட்டுக்குட்டி ஒரு வயது உள்ளதாய் காணப்படணும். இதற்கு கிறிஸ்துவை ஒப்பிட்டு எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? கிறிஸ்துவும் ஆட்டுக்குட்டியானவர் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம், யோவான் எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு நாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 36வது வசனம், இயேசு நடந்து போகிறதை
போகிறதை அவன் கண்டு, இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ ஆ, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அப்படின்னா அவரை கடான்னு சொல்ல, தேவ ஆட்டுக்குட்டின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணுமா? பழுதற்றதாய் காணப்படணும். பழுதற்றதான இருக்க வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்படின்னா கிறிஸ்து எப்படிப்பட்டவரா? குற்றமில்லாதவர், மாசற்றவர். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்களே. அவரிடத்துல பாவம் கிடையாது, அவரிடத்துல பாவம் கிடையாது. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 8:46. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? அப்படின்னா பாவம் இல்லாத ஒரு மனிதர் அவர். தன் வாழ்க்கையில பாவம் செய்யாம தன்னை பரிசுத்தவானாக வைத்துக் கொண்டிருக்கிறவர், மாசற்றவர், குற்றம் இல்லாதவர். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 23. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவர் ஆனார். எத்தனை வயசு அவருக்கு? அப்படின்னா சின்னவர்னு அர்த்தம். அது 1 வயது உள்ளதா இருக்கணும். அப்படின்னா குறைந்த வயசு. 50 வயசுல 60 வயசுல அவர் நமக்காக மரிக்கல. அவர் சின்ன வயசுலேயே அவர் நமக்காக மரித்திருக்கிறார். குறைந்த வயசு 1 வயது. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இயேசுவை ஆட்டுக்குட்டியாகவும், அந்த பழைய ஏற்பாட்டுக்கு அந்த ஆடு எல்லாவற்றிலுமே மாசற்றதாய் இருக்க வேண்டும் என்பதை ஒப்பாக இயேசுவையும், அது சின்னதாக இருக்கணும், அது ஆணாக இருக்கணும், ஒரே வயது உள்ளவதாய் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒப்பாக இயேசுவையும் நாம் கண்டோம். 3வது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்க கேட்போமே. அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாமிசத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். அப்படின்னா அந்த ஆடு அடிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை அடிக்கப்படணும், அந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இயேசுவும் அடிக்கப்பட்டார், அவர் ரத்தமும் சிந்தப்பட்டது. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
53வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர்கட் கத்தரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறக்கல. தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு, அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு, மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு, தம் ஜீவனை நமக்கு கொடுக்கிறதுக்காக தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ஆடு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டதோ அதே போல கிறிஸ்துவும் தனக்காக நமக்காக எல்லாவற்றையும் மற்றவர்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. அடிக்கப்பட்டவராய் அவர் கொண்டு போக சிந்தப்பட்டவராய் கொண்டு போகப்படுகிறார். 4வதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். அதின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளிக்கப்பட வேணும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் தெளிக்கப்படணும். எப்படி இது முன்மாதிரியா இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ரத்தம் தெளிக்கப்பட்டது, சிந்தப்பட்டது என்று சொன்னா அதே போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் சிந்தப்படணும், அதுவும் தெளிக்கப்பட வேண்டும். எப்படி? வாசிப்போமே. எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. புது உடன்படிக்கையின் மத்திய ஸ்தலத்தாராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் தெளிக்கப்பட்ட ரத்தம், தெளிக்கப்பட்ட ரத்தத்தினிடத்தில் சேர்க்கப்பட்டீர்களே. அப்படின்னா அந்த ரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டு அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீ கழுவப்பட்டதுனால நீ புதிய ஏற்பாட்டு காலத்தின் அடையாளமாக உன்னை வைக்கிறார். காரணம் என்ன? அன்றைக்கு கானான் தேசம், இன்றைக்கு பரலோகத்துக்கு உன்னை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இயேசுவின் ரத்தம் உன் வாழ்க்கையில இல்லாம நீ பரலோகம் போக முடியாதுன்னு அர்த்தம். இயேசுவின் ரத்தத்தில் நீ கழுவப்படாம பரலோகம் போக முடியாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. கடைசியாக நம்பர் 5, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்று ராத்திரியிலே அதின் மாமிசத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். ஏனோ தானோன்னு அதை புசிக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்படித்தான் புசிக்க வேண்டும் என்கிறதான ஒரு வழிமுறையை அவர் சொல்லி கொடுத்து வைக்கிறார். 15வது வசனத்தை வாசிங்க. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். உங்கள் வீடுகளில் இருந்து அது என்ன பண்ணணுமா? நீக்கப்பட வேண்டும். அப்படின்னா அதை வச்சுக்க கூடாதுன்னு அர்த்தம். புளிப்பில்லா மாவோடு தான் அதை புசிக்கணும்.
அதை புளித்த மாவோடு கூட அதை புசிக்க கூடாது. அதை உங்க வீடுகளிலிருந்து நீக்கப்படணும். நல்லா இந்த வசனத்தை கவனிச்சுங்க. ஏன் நீக்கணும்னு சொல்றார்? இதை நான் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் ஒப்பிட்டு சொல்லுவேன். ஏன் அது கசப்பான கீரையோடு கூட சாப்பிடுன்னு சொல்றார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிங்க தொடர்ந்து. முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ, புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இருந்து அறுப்புண்டு போவான். அப்படின்னா ஏனோ தானோ என்று சொல்லி அந்த பஸ்காவை பங்கு பெற்ற அவன் ஆத்துமா அறுப்புண்டு போகும். இது பழைய ஏற்பாட்டு காலத்தின் பஸ்கா. புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுக்கு ஒப்பாக இயேசுவை எப்படி கம்பேர் பண்றாங்க? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில இருந்து மறுபடியும் வாசிக்க கேட்போம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, மேன்மை பாராட்டுகிறது நல்லது அல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைத்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? நல்ல வசனத்தை கூர்ந்து கவனிங்க. புளித்தமா புளிக்காத மாவையும் கொஞ்சம் இணைச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே புளிச்சமா மாறிடும். ஏன் அந்த புளித்த மா என்று வேதம் சொல்லுகிறது? அதை எதற்கு கர்த்தர் கம்பேர் பண்றாரு? வாசிங்க 7வது வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே, நீங்க எப்படி இருக்கணுமா? புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு. அப்படின்னா அதுல பங்கு பெறணும்னா அதற்கு ஏற்றாக்கள் நீ இருக்கணும், அதற்கு ஏற்றாக்களை இருக்கணும். அதுதான் வசனம் சொல்லுகிறது. புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். வாசிங்க. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்படின்னா அந்த புளித்த மா என்ன? எந்த புளித்தமாவை வெளியே தள்ளுன்னு சொல்றாரு? வாசிங்க 8வது வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, பழைய புளித்த மாவோடு கூட அல்ல. அப்படின்னா நீ கிறிஸ்துவினுடைய பஸ்காவில பங்கு பெறணும்னா புளிப்பில்லா மாவோட தான் நீ வரணும். பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தம் இல்லாம பங்கு பெறக்கூடாதுன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே நடிச்சுக்கிட்டு வந்து பங்கு பெறக்கூடாது. உள்ளுக்குள்ள அசுத்தத்தை வைத்துக்கிட்டு வெளியே பரிசுத்தவானை போல நடித்துக்கிட்டு பங்கு பெறக்கூடாது. உள்ளுக்குள்ள கோபம், உள்ளுக்குள்ள துர்க்குணமான எண்ணங்களை வைத்துக்கிட்டு வெளியே ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது போல பங்கு பெறக்கூடாது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. புளித்த பழைய மாவை புறம்பே தள்ளுங்கள். அதனால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவும் உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு. என்ன அப்பம்? உண்மை என்கிற அப்பம், பரிசுத்தம் என்கிற அப்பம், நற்கனிகள் என்கிற அப்பம், தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் நடக்கிறதான ஒரு அப்பம். அப்படிப்பட்ட புளிப்பில்லா அப்பத்தோடு கூட நம்ம என்ன பண்ணணுமா? பங்கு பெற வேண்டும். வாசிங்க. பண்டிகையை ஆசரிக்க கடவும். அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பஸ்காவை புளிப்புள்ள அப்பத்தோடு கூட பங்கு பெற்றனா உன் ஆத்துமா இஸ்ரவேல் ஜனரோடு அறுப்புண்டு போகும் என்று வேதம் சொன்னது. புதிய ஏற்பாட்டு காலத்தினாகி இந்த பஸ்காவை நீ பங்கு பெற வேண்டும் என்றா புளிப்பில்லா அப்பத்தோடு கூட நீ பங்கு பெறணும். அப்படின்னா உண்மை பரிசுத்தத்தோட பங்கு பெறணும். அப்படி பங்கு பெறாம நீ புளிப்பில்லா அப்பத்தோடு, அதாவது துர்க்குணத்தோடு கூட தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு வந்து பங்கு பெறுவோமே ஆனா உன் ஆத்துமா பரலோகத்துக்கு போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதோடு கூட பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பஸ்கா முடிஞ்சிருச்சு.
இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய பஸ்காவாகிய திருவிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பஸ்காவை எப்படி பங்கு பெறணும், எப்படி பங்கு பெறக்கூடாது, அந்த பஸ்கா எவ்வளவு முக்கியம், அந்த பஸ்கா எவ்வளவு பயம் உள்ளது, அந்த பஸ்காவில் நாம் வீணாக பங்கு பெறும் பொழுது அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துவிட்டு பங்கு பெறும் பொழுது அது எப்படி நம்மை நியாய தீர்ப்புல கொண்டு போய் நிப்பாட்டும் என்பதை குறித்து அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் விளக்கமாய் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இப்பொழுதும் கூட